மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே உங்களுக்கு அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே குருமார்களை வழிபாடு செய்வது நல்லது. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. குரு என்று சொல்கின்ற போது அற்புதமான ஒரு நமக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வம் குரு. மாதா பிதா குரு, அதன் பிறகுதான் தெய்வம் வருகின்றார். ஆகவே குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவர். நாளைய தினம் ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் பிறந்த நாள் நாளைய தினம். ஆகவே இன்றைக்கு குரு வழிபாடு செய்யும் போதே குரு ராமானுஜரை மனதிலே நினைத்து கொண்டு எதிராஜா துணை வருவாய் என்று குரு ராமானுஜரை வணங்குவோம். செயற்கரிய பல செயல்களை செய்து நம்முடைய சனாதன இந்து தர்மத்துக்கு அற்புதமான சேவைகளை செய்தவர் ராமானுஜர். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. நான் கேட்ட நாராயண மந்திரம் எல்லோருக்கும் உய்வை தரட்டும் என்று நாராயணனுடைய மந்திரத்தை அனைவருக்கும் உபதேசம் செய்த ஒப்பற்ற யோகி ராமானுஜர். ராமானுஜர் திருவடிகளை சரணடைந்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குருமார்களை வணங்குவோம். சிறப்போடு வாழ்வோம்.